அண்மை செய்தி. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார். மணிவண்ணன், வணக்கம். வங்கக்கடல்ல நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று செய்தி பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம். மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டுல அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த மதிய நேர வெப்பம் என்பது அதிகரித்த நிலையில பல்வேறு மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய இந்த கோடை மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக பெய்து வருகிறது. தலைநகர் சென்னையிலும் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் அதிகாலையிலிருந்தே தற்பொழுது வரை விட்டு அவ்வப்பொழுது பரவலாகவும் ஒரு சில மணி நேரங்கள்ல கனமழையும் பெய்கிறது. இதனிடையேதான் வங்கக்கடல்ல 11ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அருகே உருவாகும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக முதலாவதாக தென் மாவட்டங்கள், அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களிலையும் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று கோடை காலத்துல உருவாகக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் பெரிய அளவுல மழையை கொடுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இந்த மாதத்தின் இறுதி பகுதிகளில் அந்தமானில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் இருக்கிறது. இந்த நிகழ்வு சென்ற பிறகு அடுத்த நிகழ்வு ஒன்று உருவாக இருக்கிறது. அப்பொழுது தென்மேற்கு பருவமழை இந்தியாவுல தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் உள்ள நிலையில்தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுல வரக்கூடிய அனைத்து நாட்களும் மழை உள்ளது. இது கோடை என்றே சொல்ல முடியாது. முழுவதுமாக வரக்கூடிய அனைத்து நாட்களிலும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் தினம்தோறும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.